Studio. Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா மோல் ரிமூவர் அண்ட் வாட்ஸ் ரிமூவரை பத்தி தான் நீங்க வீடியோல பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதாங்க மோல் ரிமூவருக்கான மிஷின்ஸ். இது எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இது வந்து சார்ஜர் கனெக்டர் மாதிரி தான். ஸோ நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம சார்ஜர் போட்டு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம நீடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற இடம். இந்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம நீடில் யூஸ் பண்ணுற பாருங்க. இதுக்கு தனியாக நீடில்ஸ் இருக்கும். அந்த நீடிலை வந்து இதில் ஃபிட் பண்ணிடுங்க. மோல் ரிமூவருக்கான நீடில்ஸ்னு இருக்கும் தனியாக. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீடிலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ஆன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இது நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் ஸ்கின்லலாம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம கையில் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவில் வாங்க. ஸோ இவங்க ஸ்கின்னுக்கு வந்து பாருங்கள், இவங்களுக்கு வந்து மோல் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து குட்டியாக ஒன்று ஸ்டார்டிங்கில் இருக்குது, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. இது பாருங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு அடுத்த லெவலில் இருக்குது. இது ரெண்டையும் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இன்றைக்கி ப்ராக்டிக்கல் வைஸாக. ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பிவி ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் இது மூலியமாக வர்றதுனால பார்க்குறதுக்கு ஸ்கின்ல வந்து ரொம்பவே அசிங்கமாக டாட்டாஸாக இருக்கும். சில பேருக்கு வந்து பாருங்கள் ஸ்கின்னுக்கு வெளியில் இருக்கும், சில பேருக்கு வந்து ஸ்கின்னை ஒட்டி இருக்கும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா சில பேருக்கு மறுவாட்டம் இருக்கும், இல்லை மோல் வந்து அதிகமாக கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம ஒரு ஃபேஸ் வந்து நார்மலாக ஒரு மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மோல் ரிமூவர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஒரு ஃபேஸில் இது ஒரு டாட்ஸாக இருக்குது அப்படின்றது பார்க்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதை வந்து ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். ஒன்று ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நீடில் இந்த மாதிரி நான் வந்து இதான் மோல் ரிமூவருக்கான மிஷின்ஸு. இதை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆன் ஆகிடும். ஆன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்களா கண்டிப்பாக நீடில் வந்து புதுசாக அடுத்து மாற்றிக்கலாம். இந்த இடத்துல அவங்க ஸ்கின்னை வந்து நல்லா அப்படி டைட்டாக இழுத்துக்கோங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு லாங் ப்ரெஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இதை வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் சுறுசுறுன்னு இருக்கும், கொஞ்சம் லைட் பெயினாக தான் இருக்கும். இது வந்து பாருங்க அந்த பிளாக் கலர் சில பேருக்கு வந்து பிளாக் கலர்ல இருக்கும், சில பேருக்கு வந்து ப்ரௌன் ஷேட்ல இருக்கும். இது வந்து என்ன ஆகும்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மிஷின் வச்சு பண்ணும்போது அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பண்ணீங்க அப்படின்னா ஒன் டைம்லேயே இது வந்து ரிமூவ் ஆகிடும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் கிடையாது ஒரு 3 டைம்ஸ் அவங்க வந்து ட்ரை பண்ணால் மட்டும்தான் அது வந்து ரிமூவ் ஆகும். நான் பண்ணுறது பாருங்கள், இந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். கையில் ஒரு காட்டன் ஸ்பாஞ்சோ இல்லை ஒரு டிஷ்யூ கிளாத்தோ கையில் வச்சுக்கோங்க. லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி, ஏன்னா அது ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறது பாருங்கள். ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிளட்டு வந்துடும் எடுக்கும்போதே. அதுக்காக காட்டன் ஸ்பாஞ்சு இல்லைன்னா டிஷ்யூ கிளாத் கையில் வச்சுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ பாருங்கள் முதக்கி உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் அந்த இது இருந்த தழும்பு கண்டிப்பாக இருக்கும். ரெட்டிஸாக ஆன மாதிரி இருக்கும். ஒரு 3 டேஸ்க்கு அவங்க வந்து கோகோனட் ஆயில் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று எடுக்கிறது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். கொஞ்சம் பிக் சைஸில் இருக்குது, இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் நல்லா ஸ்கின்னை வந்து டைட் பண்ணிக்கிட்டு இப்படி கையில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டனை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஒரு தீப்பொறியாட்டம் வரும். உங்களுக்கு வந்து சுருக்குன்னு இருக்கும். உங்களுக்கு எடுக்கும்போதே அந்த இது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளாக்னஸ் எல்லாமே மறையுது பாருங்கள். ஸோ கொஞ்சம் பெயின் இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா இது கொஞ்சம் பிக் சைஸு.
இது ஒன்ஸ் எடுத்தால் மட்டும் போகாது, இந்த சைஸில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 3 டைம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். இப்போ நான் இவங்களுக்கு வந்து லைட்டாக போயிருக்கு.